and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நம்ம ஹோம்மேடா எடிபிள் க்ளூ எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடிபிள் க்ளூ அப்படினா என்னங்கறது பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ், ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் வந்து செய்யும்போது ரெண்டு ஃபாண்டன்ட்டை அட்டாச் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு மாடல் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஃபாண்டன்ட் பேபியோட ஃபிகரின் நான் செய்து எடுத்திருக்கேன். பேபிக்கு க்ளோத்ஸ் செய்து அதை வந்து ஸ்கின்ல அட்டாச் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நேமில் நம்ம சொல்கிறோம்ல எடிபிள் க்ளூ, அது மாதிரியே இது நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் அந்த பேபி செய்கிறோம்ல, அந்த பேபி அப்படியே எது சாப்பிடலாம். ஏன்னா பேபி ஃபாண்டன்ட் தானே. ஃபாண்டன்ட் மீன்ஸ் சுகர் பேஸ்ட்டு, சுகர் தான், ஓகேவா? அது வந்து சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த க்ளூ வந்து நமக்கு ரெடிமேடாக வாங்குறதுக்கும் கிடைக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால நம்ம வீட்டிலேயே எடிபிள் க்ளூ செய்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூ செய்கிறதுக்கு வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CMC. இது வந்து நம்ம ஃபாண்டன்ட் எல்லாம் திக் ஆகுறதுக்கு, அதாவது ஹார்ட் ஆகுறதுக்கு நம்ம ஃபாண்டன்ட் கூட எடுத்துக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் CMC. இது வந்து 50 கிராம்ஸ் தான் இருக்குது. 90 ரூபீஸ் தான் ஆகும். நான் கேக் மெட்டீரியல் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா Tylose Powder. இதுவும் CMCயோட ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் வந்து நமக்கு ஃபாண்டன்ட் ஹார்ட் ஆகுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது நமக்கு ஹார்டாகி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த CMC பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டல்ஸாக இருக்கும், நல்லா பவுடராக இருக்காது. பட் Tylose பவுடர் பாருங்கள், நல்ல பவுடர், நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா CMC பவுடரை விடவும் Tylose பவுடரோட ப்ரைஸும் ஹையாக இருக்கும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ் 515 ரூபீஸ் ஆச்சு. ஸோ எடிபிள் க்ளூ செய்கிறதுக்கு இந்த ரெண்டில் எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காக CMCயை நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர். அந்த தண்ணியை நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது கை பொள்ளக்கூடாது, அந்த ஒரு மிதமான சூட்லேயே இருக்கணும். இந்த எடிபிள் க்ளூ ஸ்டோர் பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும் இந்த ஸ்மால் சைஸ்லேயே ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் CMC எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாதி எடுத்தா போதும். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த CMCயையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். CMC பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லம்ஸாக ஃபார்மாக இருக்கும். இது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த லம்ஸை உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மெல்ட் ஆகி அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு 3 hours தாண்டி பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த CMC ஃபுல்லாகவே வாட்டர் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, லம்ஸ் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடிபிள் க்ளூவும் வந்து நம்ம நார்மல் அந்த க்ளூ மாதிரி அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்ளூவை வந்து நல்ல ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 months வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி, அதாவது கொஞ்சம் பெரிய பாக்ஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வாட்டருக்கு 1/4 டீஸ்பூன் CMC சேர்த்துக்கணும். நான் எப்போவுமே இந்த மாதிரி மினிமம் குவான்டிட்டிக்கு தான் செய்து எடுப்பேன். அப்போ வந்து நமக்கு காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக புதுசு செய்யலாம் இல்லையா? இவ்வளவு தான் எடிபிள் க்ளூ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே எல்லாரும் கமெண்ட்ல கேட்பீங்க பேசிக் ஃபாண்டன்ட் வீடியோ. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதும் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பேசிக் ஃபாண்டன்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.